Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 536 part 1. ஓபன் பண்ணா நம்ம மெகலோவை தான் காட்டுறாங்க. பாவம் அவ்வளவு பெரிய பிரின்சஸ வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. அவ என்னடா உள்ளுக்குள்ள படுத்துக்கிட்டு மேகா எல்லாத்தையுமே பார்க்க ஒவ்வொரு ஃபிஷ் மாதிரி இருந்தவனே அதை பேரை சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாளா. அதை கேட்ட லூஃபி, உனக்கு எல்லாமே மீனா தான் தெரியுதா, எனக்கு எல்லாமே சாப்பாடு மாதிரி தெரியுதுன்னு ரைஸ் பால் டோனட் மீட்டுன்னு சொல்லி அவன் ஒரு சைடு சாப்பாடை நினைச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அவ இடையில பார்த்த கிளவுடு அவங்க அப்பா மாதிரியே இருந்தவனே அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏமா என்னாச்சுன்னு கேட்டா, நான் பேலஸை விட்டு வெளியில வந்துட்டேன்ல, கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லி தேம்பி அழுவா. உன்னை விட்டா நாள் பூரா அழுவ, என்ன பண்றது, கூட்டிட்டு வந்துட்டோம், நம்ம தானே சமாளிக்கணும்னு நேரம் முன்னாடி போய் நின்னுட்டு அவன் வாயை இழுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பான். அவ அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் இங்க ஷார்க்கால சுத்தமா முடியல, அப்படியே கதறிட்டு இருப்பானா, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, அவளை வெளியில துப்பும்பான். ஆனா அந்த மெகலோவால துப்பவும் முடியல, உள்ள வச்சுக்கவும் முடியல, பாவம். அதே நேரம் இங்க பேலஸ்ல கிங்க காட்டுறாங்க. மனுஷன் கதறி அழுதுட்டு இருக்கான். ஐயோ பாவம், ஏன்னா இவ்வளவு நேரமாச்சு அவரோட பொண்ணு தொலைஞ்சு போச்சுன்னு கவலை தான் பட்டுட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வேண்டா டெக்கன் அவளை தேடி போயிருக்கான்ல, கண்டிப்பா அவளுக்கு ஆபத்துன்னு சொல்லி நம்ம ஆளு கிட்ட கெஞ்சுவாரு. உங்களுக்கு நான் என்ன வேணாலும் தர்றேன், தயவு செஞ்சு என் கட்ட அவுத்து விடுங்க, நான் அந்த வேண்டா டக்கனை எப்படியாச்சும் தடுத்து என் பொண்ணை காப்பாத்தி அவன் வாய பொழக்கணும் அப்படின்னு சங்கிலிய போட்டு உழுப்புன்னு உழுப்பாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் தேம்பி அழுவாங்க. ஏன் இதுக்காண்டி எங்க சோல்ஜர்ஸோட உசுர கூட தர்றேன்னு வேற சொல்லுவாரா. அட பாவி சண்டாலா, என்னையா இப்படி சொல்லிட்டேன் பாங்க. இப்போ கிங்குக்கு அவரோட பொண்ணு தான் பெரிய ட்ரெஷரே, அவளை ஒரு காவாலி பைய பிடிக்க போறான், என்னால அதை ஏத்துக்க முடியலன்னு கதறுவாரு. ஹோடிக்கு இதை பார்க்கும்போது செம காமெடியா இருக்குது. என்ன கிங் நெப்டியூன் இவ்வளவு மொக்கையா இருக்கானேன்னு. அண்ட் அவனுமே எதிர்பார்க்கல எப்படி ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் யூகோ பேலஸை கான்குவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்கன்னு. சொல்றதுக்கே கொஞ்சம் கேவலமா தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்ப அவனோட கையில நம்ம நமி அந்த அர்லாங்கோட சிம்பலை நோட் பண்ணுவா. அதை பார்த்தவன அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். அர்லாங்க அவளை கொஞ்சம் நஞ்ச கொடுமையா பண்ணா. அது மட்டும் இல்லாம வில்லேஜ்ல நடந்த சம்பவத்தெல்லாம் மறக்க முடியுமா. இங்க இந்த சீஹார்ஸ் மெர்மன் கிட்ட ஆல்ரெடி ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஜிம்பை சொல்லி இருக்கான். அது யாரா வேணாலும் இருந்திருக்கலாம், என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஹோடி இப்படி பண்ணுவான்னு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த ஹோடிங்கிறவன் கிங் நெப்டியூனோட ஆர்மில ஒரு ப்ரௌடான சோல்ஜரா இருந்தவன். நீ இப்படி மாறினது உனக்கு வெக்கமா இல்ல, துக்கமா இல்ல, கேவலமா இல்லையான்னு சொல்லி வளைச்சு காரி துப்புவான். உன்னை அவன் டேய் நல்லா கேட்டுங்கடா, எனக்கு கேவலமா இல்லையாமா காமெடி பீஸ்ன்ட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மெயின் மேட்டரே சொல்லுவான். இவன் அந்த நெப்டியூன் ஆர்மில வந்து சேர்ந்ததே ஃபைட்டிங் ஸ்கில் எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். மத்தபடி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமா இருக்கணும்னு எந்த ஒரு நோக்கமும் இல்ல. சொல்ல போனா அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்ட்ராங்காவும் மாறிட்டானாமா. என்னடா இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டேன்னு கேட்டா, நீங்க இந்த ஐலாண்ட்ல என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ண தவறிட்டீங்க, அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பஞ்சாயத்தே வந்திருக்காதுமா. அட என்னன்னா, இவன் சின்ன பையனா இருக்கும்போது நார்மலான ஹியூமன்ஸ் எல்லாம் ஃபிஷ்மேன்ஸ் எல்லாத்தையுமே குடும்பப்படுத்துவானுங்க. ஒரு டைம் என்னவாயிருக்கும், ஒரு பைரட் கூட்டம் ஹோடியோட ஃப்ரெண்டை புடிச்சிட்டானுங்க. அதாவது மனுஷங்க தான். எங்க ஃப்ரெண்ட்ஸை விடுங்கடான்னு சொல்லி அட்டாக் பண்ண போன இவனுங்க எல்லாத்தையுமே போட்டு ஒரே அடியில பொளந்து கட்டிட்டானுங்க. அட அதோட விட்டா பரவாயில்லையே, நீங்க எல்லாம் வெறும் ஃபிஷ்மேன்ஸ் தானே, சொல்ல போனா கடல் கனிகளை விட உங்களுக்கு எல்லாம் விலை ரொம்ப கம்மி, மேபி உங்க எல்லாத்தையுமே ஒரே செட்டா வித்தா வேணா எங்களுக்கு லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவனுல பிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த மொத்த ஃபிஷ்மேன் ஐலாண்டையுமே இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் தான் நம்ம அர்லாங்க என்ட்ரி கொடுத்து, அதுக்கு நான் விட மாட்டேன்டா கொய்யாலைகளா அப்படின்ட்டு சப்புன்னு போட்டு பொலந்து கட்டுவான். உங்களால தண்ணி கடியில கூட ஒழுங்கா மூச்சு விட முடியாது, நீங்க எங்களை பிடிக்கிறதுக்கு வந்துட்டீங்களா, உங்கள எத்தனை பேர்த்த தான்டா நான் கொல்றது, கொல்ல வந்துகிட்டே இருக்கீங்கடா முட்டா பல்லுலான்னு எல்லாத்தையுமே அந்த பொடிப்பயலுக்கு கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளுவான். அப்படியே அவனோட காட்டுமிராண்டித்தனத்தையும் ஹீரோயிசத்தையும் பார்த்த ஹோடி அவனுக்கு பிக் ஃபேனா மாறிட்டான். அவனோட கனவை ஹியூமன்ஸுங்க அழிச்சிட்டாங்க, ஆனா நாங்க அதை கண்டிப்பா நிறைவேற்றுவோம், ஏன்னா நாங்க தான் நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸ்னு சொல்லி கெத்தா சொல்லுவான். அத்தனை பேர்த்தோட கண்ணிலையும் பயங்கரமா சவுப்பு லைட் எரியும். அந்த அளவுக்கு வெறியில இருக்கானுங்களாமா. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம நமி அப்படியே ஆடி போயிருவா. ஒருத்தனை அனுப்புறதுக்குள்ளேயே படாத பாடுபட்டோம், இல்ல இன்னொருத்தனும் சேர்த்து கிளப்பிட்டு வந்துட்டானான்னு. ஆக்சுவலா இந்த ஹோடி வந்து இங்க ட்ரைனிங் எடுத்ததே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அர்லாங்கோட ரைட் ஹேண்ட் மேன் ஆயிரலான்னு. ஆனா அவன் ஈஸ்ட் ப்ளூவை கான்குவர் பண்றேன்னு சொல்லி போய் கடைசியில ஒரு மனுஷ பிறவையால தடுக்கப்பட்டான்னு சொல்லுவான். அது வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி தான். அதான் வச்சு செஞ்சானே. அதை கேட்டுட்டு உசோப்பெல்லாம் செம்மையா பீதி ஆயிருவான். அப்படின்னா இந்த எரும மாட்டு பைய அர்லாங்க ஃபாலோ பண்றவனான்னு. அவனை விட நமி தான் ரொம்ப பீதியாவா. பின்ன அவன் அவ்வளவு குடும்பப்படுத்தி வச்சிருக்கான்ல. அந்த டைம் ப்ரூக் இருந்துகிட்டு ஐயோ அர்லாங்கா நான் செமையா பீதி ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அர்லாங்க யாருன்னு கேட்பான். உசோப்பு வாயிலேயே ஒரு மிதியை போட்டுட்டு வாயை மூடிட்டுறான். இருக்கிற பஞ்சாயத்துல இவன் வேற காமெடி பண்றேன்னு கடுப்ப கிளப்பிக்கிட்டு உடனே அவன் இருந்துகிட்டு சரி ரைட்டு விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க செவுத்துல கைய வச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போக சொல்லுவான். என்ன பண்ண போறான்னு பார்த்தா ஷார்க் இருப்புன்னு சொல்லி அந்த செவுத்த ஒரு புடி பிடிப்பான். அதுக்கே அந்த செவரு கண்ணா பின்னான்னு கண்ட மேனிக்கு உடஞ்சு போயிடும். எல்லாருமே ஒரு
செகண்ட் பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க. என்னடா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஸ்டார் ஃபிஷ் நம்ம கேமிக்கலா என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. நமி அந்த டைம் கேமியை கூப்பிட்டு நான் சொல்றதை மட்டும் பண்ணுன்னு சொல்லுவா. ஏதோ பிளான் பண்ணிட்டான். அங்க இருக்க ஃபிஷ்மேன்ஸே மிரண்டுவானுங்க. என்னடா இப்படி எல்லாம் பண்றாரு, இது அவரோட சொந்த ஸ்ட்ரென்த்தான்னு. ஏன்னா இன்னும் அவன் எனர்ஜி ஸ்டெராய்டு எடுக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே இப்படி மாஸ் காட்டுறான்னா எடுத்தான்னா என்ன ஆகும். அப்படி ஒரு தள்ளுவா அந்த வாலே அப்படியே உடஞ்ச கீழே வந்துடும். இதனால என்ன ஆகும்னா அங்க இருந்த பபுல்ல ஒரு டேமேஜ் ஆகி உள்ளுக்குள்ள தண்ணி வேகமா வர ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்துட்டா நம்ம ஆளுகளுக்கு பஞ்சாயத்து, மெயினா நம்ம புரூக்குக்கு. அதே நேரம் இங்க அந்த ஹோடி கையில வாட்டர் டிராப்ஸ் எல்லாத்தையும் எடுப்பானா. அதை பார்த்துட்டு எல்லாருமே பதறுவானுங்க. ஐயோ கையில வாட்டர் எடுக்கிறான்னா அப்ப அட்டாக் பண்ண போறான்னு. அப்படியே கையை பின்னாடி ஓங்குவான். அந்த போஸ்ட்ல அவனை பார்க்கும்போது ஜோரோக்கு அப்படியே அர்லாங்க பார்த்த மாதிரியே இருக்கும். ஷார்க் ஏரோன்னு சொல்லிட்டு கையில இருக்க தண்ணி எல்லாத்தையுமே அப்படி தெளிச்சு விடுவான். அது அப்படியே வர்ற வேகத்துக்கு பயங்கர ஷார்ப்பா மாறி அப்படியே புல்லட் மாதிரி வந்து டப்பு 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 டப்புன்னு எல்லார் மேலையும் பட்டு அத்தனை பேர் அங்க கதறிட்டு இருப்பாங்க. ஆனா ஜோரோ தான் அவன் ஒத்த கண்ணை வச்சு அசால்ட்டா அது எல்லாத்தையும் தடுத்துட்டு இருப்பான். இங்க கிங்கோட பாடியில கண்டமேனிக்கு அடி விழுந்துட்டு இருக்குது. ஆனா அதை பத்திலாம் அவர் கவலைப்படாம என் சோல்ஜர்ஸை எப்படா நீ அட்டாக் பண்ணலாம், நிறுத்துடான்னு கத்திட்டு கிடப்பாரு. ஓடா முட்டாப்பா இல்லன்னு சொல்லி அவன் கேப் விடாம அட்டாக் பண்ணுவான். உடனே அவரே குறுக்கால வந்து விழுந்து சோல்ஜர்ஸ் மேல படாம காப்பாத்திட்டு இருப்பாரு. என்னன்னா அவருக்கு அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு முக்கியமாமா. அவங்களுக்கே இவர் அப்படி பண்றத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க இவன் கிண்டல் பண்ணிட்டே அட்டாக் பண்ணுவான். என்னங்கடா இது, எப்பவுமே கிங்க காப்பாத்தா அவங்களோட சோல்ஜர்ஸ் வருவாங்க. ஆனா இங்க சோல்ஜர்ஸை கிங்க காப்பாத்துறாரு. வாட் ஆஃப் பண்ணின்னு உசோப்புக்கு நல்லா தெளிவா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு. இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவன் அர்லாங்க விட பயங்கர ஸ்ட்ராங்னு. அப்ப ஜோரோ என்ன பண்ணுவான், அந்த அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி கத்திய வச்சு ஒரு சொல்லுவான். அந்த அட்டாக் அப்படியே ஏர்லயே டிராவல் பண்ணி வருமா. டப்புனு ஹோடி என்ன பண்ணுவான், பக்கத்துல இருந்த ஃபிஷ்மேன் எடுத்து அப்படியே நீட்டுவான். நெஞ்சில ஒரே போட்டு அவன் ஆள் காலி. அவன் உயிரை காப்பாத்த யார வேணாலும் கொள்ளுவான்னு இதுல இருந்தே தெளிவா தெரியுது. ஜோரோ பார்த்துட்டு அட வீணா போனவனேன்னு திட்டுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.